நிரூபணம் ஆகுது. தொடர்ந்து பார்ப்போம். அவர் அடிக்கலையா? அவர் ஆரம்பிக்கலாமா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர்கள் புரிந்து கொண்டு இருப்பாங்க, இவர்கள் எந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்களில் விளையாடுகிறார்னு முன்னாடியே நம்ம சொல்லி இருக்கிறோம். பல வசனங்கள்ல 15 பிளஸ் இன்னொரு 15 30 கேள்விகளை கேட்டு இந்த குர்ஆனுடைய அத்தியாயங்கள்ல வசனங்களும் எண்ணிக்கையும் வகுபடல, வார்த்தையும் வகுபடல, அதை நீங்க நிரூபித்து காட்டுங்கள்னு கேட்டா, இது நாங்களா சொன்னோம், அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்ட்ட தான் நீங்க போய் கேட்கணுங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆனா குர்ஆனுடைய வசனம், அவங்க காட்டக்கூடிய குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லுவோம், அமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தன் லில்லதீன கஃபரு, அவர்களுடைய எண்ணிக்கைனா மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை, அந்த நரக காவலாளிகளா இருக்கிறாங்களே அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை தான் அல்லாஹ் தஆலா சோதனையாக ஆக்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறான். அது 19ஆல் குர்ஆனில் வகுபடும் என்று குர்ஆனில் எங்க இருக்கிறது? நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கம் கூட்டிட்டு போகணும், அந்த பக்கம் கூட்டிட்டு போகணும், வகுபடணும், கூட்டணும் என்று குர்ஆனுடைய வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? இது குர்ஆனை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. அவர்களே சொன்னார்கள் இது மலக்குமார்களுடைய எண்ணிக்கை, அது நரக காவலாளிகளாக 19 வரை ஏன் அல்லாஹ் வச்சிருக்கிறான், இதுலதான் சோதனை இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கான தவிர குர்ஆன் அனைத்தும் 19ஆல் வகுபடுன்னு சொல்லல. ஆரம்பத்தில் வரும்போதே சொன்னாங்க எதில் தான் அடங்காமல் இருக்கிறது இந்த 19. ஆரம்பத்தில் ரொம்ப பெருசா சொன்னாங்க. இப்ப சுருதி குறைஞ்சு நம்ம வகுபடாத வரிசையை எண்ணி போட்ட உடனே நீங்கள் எந்த குர்ஆனை எடுத்து காட்டுகிறீர்கள், நீங்க எந்த குர்ஆன் சரிஞ்சுறியோ அதிலே எடுத்து காட்டுங்க. நீங்கள் சொல்லக்கூடியது இது இல்ல, நாங்க வச்சுக்கதான் சரியான குர்ஆன், அதிலிருந்து இந்த போட்டதிலே வகுப்படுத்து காட்டுங்க பார்க்கலாம். வகுப்படுத்த என்ன செய்ய முடியவே முடியாது. அதனால தான் நம்ம இவ்வளவு இதை போட்டு காட்டி இருக்கிறோம். அப்ப இவங்க ஒன்னுலையும் ஒன்னு சொன்னா இப்படி இங்க இருந்து அங்க பாய்வாங்க, அங்க இங்க பாய்வாங்கிறத பார்வையாளர்கள் மனதில் என்ன செஞ்சுக்கிறோம், கொள்ளுகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு இதையும் வகுபடாமல் போகும்போதெல்லாம் இப்படி பின்வாங்கி போய்கொண்டே இருப்பது தோல்விக்கு அடையாளம் என்பதை வழங்கிக்கிறோம். கடைசியா ஒண்ணே நான் சொல்லுகிறேன். அவங்க சொன்னாங்க இது குர்ஆன் முழுவதும் அனைத்தும் 19ஆல கட்டமைக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதில் ஒன்று இல்லை என்றாலும் அது அற்புதம் இல்ல. அற்புதம் சொன்னா எந்த வசனத்தை எடுத்தாலும் சரி, எந்த அத்தியாயத்தை எடுத்தாலும் சரி 19ஆல் வகுபட வேண்டும். அதான் அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க. அதை நிரூபிக்க வேண்டும் நான் காட்டுகிறேன். நான் சொல்லுவேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு சொல்லுவேன், உங்க இஷ்டத்துக்கு நான் சொல்ல அவசியம் இல்லை. நான் கடைசியா தான் சொல்லுவேன். நீங்க கேட்டதுனால நான் கடைசியா தான் நான் சொல்லுவேன். நீங்க அதான் முதல்ல சொல்லணும்னா நான் கடைசியா சொல்லுவேன். நான் இதை கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சொன்னீங்களா, நான் என் விருப்பப்படி சொல்லுவேன். நான் விவாதம் தீர்ப்பு நான் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நான் விவாதத்துக்காக நான் எழுதி வச்சிருக்கிறோம். இதை கணக்கில் சேர்க்கக்கூடாது டைம் எல்லாம். சார் இப்ப நம்ம குர்ஆன்ல எல்லாம் அடங்கியிருக்குனாங்க, நம்ம அடங்கலன்னு காட்டணும். அவங்க இதுக்கு பதில் சொல்லாம நாங்க போட்டிருக்கிறோம் ஒரு கணக்கு, அந்த கணக்குல எல்லாம் அடங்கிருச்சுட்டாங்க. அவங்க என்ன போட்டாங்க, சூரத்துல் 1 2 3 4 5 6 7 8 7 இது என்ன தெரியுமா, சூரத்துல் ஃபாத்திஹான்றாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் அவன் பட்டம் எப்படி தெரியுமா போடணும், போர்டுக்கு மேல அவன் பேர் என்ன அப்துல் கார்னு வச்சுக்கோங்களேன். அப்துல் காதர் எம்பிபிஎஸ் போடக்கூடாது, அப்துல் காதர் அவன் யூகேஜி எல்கேஜி சேர்த்துக்கணும். பக்கத்துல எல்கேஜி யூகேஜி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்புறம் எம்பிபிஎஸ் இப்படி போடணும். இப்படி சொல்றாங்க. இது எவனா போட்ட இந்த டாக்டர் போய் அவன் காட்டுவானா, இதை போட்டு வச்சுக்கிட்டு பெரிய அற்புதமா. ஆனா நான் ஒரு கணக்கு கேட்கிறேன், நீங்க எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாத்தையும் இதெல்லாம் அதுல அடங்குவான். எங்க அடங்குச்சு சொல்லு, இதாஜாக்கு எண்ணி காட்டினி இல்ல, அந்த மாதிரி இதுக்கு எண்ணி காட்ட நாங்க இத்தனை எண்ணி காட்டிருக்கோமே, நீ உனக்கு தானே எண்ணி காட்டின, 110க்கு மட்டும் தான் எண்ணி காட்டினேன், அது இதை மட்டும் தான் காட்டினேன், இதை காட்டலையே, ஏன் காட்டல இத, நான் இதை காட்டுறேன். இப்படி இதாஜாக்கு மட்டும்தான் 19 இல்ல எல்லாத்துக்கும் 19 தான் எங்க கேள்வி. இந்த கணக்கு நீ போட்ட கணக்கு தானே, நாங்க முதல்லயே கேட்டோமே. விவாத ஒப்பந்தம் என்ன, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அடுத்துக்கு போகக்கூடாது, போயிட்டா உனக்கு பதில் இல்லைன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். வேற எல்லாத்தையும் விட்டுருங்கய்யா, இதுக்கு மட்டும் சொல்லியா, இதுக்கு சொல்லல, என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதுக்கு என்னமோ கணக்கு போட்டு காட்டினாங்க, அந்த கணக்கும் ஃப்ராடு. என்னமோ பக்கம் பக்கமா போட்டு காட்டிட்டு பக்கம் பக்கமா அப்படி ஜெராக்ஸ் எடுத்துறாங்க. நாங்க அதை செக் பண்ணிட்டோம், 19ஆல் வகுபடவில்லை. இந்த இருக்கு, நாங்க வகுத்து பார்த்தோம், வகுபடவில்லை, பாக்கி வருது, நாங்க தர்றோம். இன்னொரு கணக்கு தந்தாங்க, அதுவும் 19ஆல் வகுபடவில்லை. நாங்களும் கணக்கு போட்டு பார்த்தோம், இந்த இருக்கு தர்றோம், பாருங்க கணக்கு 19ஆல் வகுபடவில்லை. அவங்க 1 2 3 எல்லாம் போட்டாங்கல்ல, இந்த மாதிரி நாங்களும் போட்டிருக்கிறோம். அவங்க தந்ததுதான், அவங்க தந்ததையே நேற்று நைட்டு தந்தாங்க, கடைசி அமர்வுல தந்தாங்க.
அதை நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம். 19 வகுப்படவில்லை. நாங்க செக் பண்ணி பார்த்து எங்களுக்கு வகுப்படுதுன்னு காட்டுங்க திரும்ப. இவ்வளவு பெரிய கிறுக்குத்தனம். அப்புறம் அந்த காஃபியா ஐன்சாதம்னு கேட்டோம். அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லி இருக்கிறாங்க. இந்த கேள்வியை நாங்க ஏன் கேட்டோம்னா 2 காரணத்துக்காக கேட்டோம். ஒண்ணு, அவங்கள பதில் சொல்ல வச்சுட்டு, ஒரு கேள்வி கேட்ட உடனே ரோஷப்பட்டு உடனே பதில் சொன்னீங்கல்ல, இதுக்கு கேட்ட உடனே சொன்னீங்கல்ல, இதுக்கெல்லாம் இவ்வளவு நேரமாச்சு, எங்க போச்சுவோம் பதிலு? அவங்களுடைய இதை காட்டுறதுக்கு தான். சோதனை சோதனை சோதனை, என்ன சோதனைன்னு கேட்டாங்களே, இந்த சோதனையை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். அது மாத்திரம் இல்ல, குறிப்பிட்டு இந்த இதை நாங்க கேட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அந்த பேப்பருங்க டோட்டல் கொடுத்துறோம். இதுல இன்னும் ஒரு சவால் விடுறோம் நாங்க. இப்ப இதுல அடுத்த கேள்வி எழுதி காட்டிட்டீல்ல, இந்த கணக்கில் 19 சூரத்து மரியம்ல காஃபியா ஐன்சாதுன்னு இருக்குது. இது அந்த எண்ணிக்கை 19 அடங்கல எண்ணி காட்டணும். இப்படி போட்டாங்க. முதல்ல சொன்னாங்க அந்த குண்டு காப்பை எண்ணிப்பா கரெக்டா இருக்குன்னாங்க. இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணுமா? இதுலயும் ஒரு கள்ளக்கணக்கு இருக்குது. நாங்க இப்ப திரும்ப அடுத்த கேள்வி கேட்கிறோம். இப்ப நீ உடனே பதில் சொல்லணுமா, அடுத்த அமர்வுல எனக்கு பதில் சொல்லணும். இந்த ஹாண்டு போட்டிருக்கீங்களா 175, அதை நீ எண்ணி காட்டு. ஹாங்கிறத நீ 175 ஹா இருக்குது அந்த சூறாவில் எண்ணி காட்டு. எண்ணி காட்ட முடியாது, அது ஃப்ராடு. அது என்ன ஃப்ராட்னு சொல்லிக்கிறாங்க. கண்டா காட்ட மாட்டாங்க. அதனால போய் நான் சொல்லிக்கிறேன். அதை போய் சொல்லுமா, கடைசி சொல்லுமா, அடுத்த சொல்லுமா, காட்ட முடிஞ்ச ஹாங்கிற வார்த்தை மொத்தம் 148 தடவை தான் இருக்குது. ஹாங்கிற எழுத்து இருக்கு பத்தியா? ஹாங்கிற எழுத்து மொத்தம் 148 தடவை தான் இருக்குது. ஆனா அவங்க 175 வர வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? அது எப்படி வர வச்சிருக்காங்க தெரியுமா? சில வார்த்தைகள்ல கடைசியில் இப்படி ஒரு தாண்டு ஒண்ணு வரும். பையினத்துன், அதை பையினாண்டு படிப்போம். அந்த தூவையும் சேர்த்து அந்த இந்த மாதிரி வரும். இந்த வார்த்தை தான் இது. அது 27 தடவை வருது குர்ஆன்ல, அந்த சூறாவுல. இதையும் சேர்த்து 145 175. அதுதான் 125 கணக்கு. நான் உன்ட ஹாவை கேட்டேனா தாவை கேட்டேனா? ஹாவை மட்டும் எனக்கு எண்ணி காட்டு. உன் ஃப்ராடு தனத்தை காட்டுறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டோம். நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற, ரோஷப்பட்டு சொன்னீங்க, அதுவும் ஃப்ராடு. அந்த ரோஷப்பட்டு இப்ப இதுக்கு அப்படி உடனே சொன்ன மாதிரி இதுக்கும் பதிலா எனக்கு எண்ணி காட்டு, இதுக்கு பதில சொல்லு, இதுக்கு பதிலா சொல்லு கேட்கறதுக்கு தான் இந்த கேள்வி. அடுத்துங்க நாம கேட்டது என்ன கேட்டோம் தெரியுமா? அவர் போகும்போது என்ன சொன்னார்னா, காஃபுங்கிற சூறா இருக்குதுல்ல, அந்த காஃப் என்ற சூறாவில் காஃபு மட்டும் எண்ணி பாருங்க, 57 தடவை இருக்கும், கரெக்டா இருக்கும். அந்த வாதப்படி காஃபுஹா யா ஐன்சின் சாதுல காஃபு என்ற எழுத்து எத்தனை இருக்கும் அதை 19 வளர்த்து காட்டணும். அதுதான் இங்க வாதம். காஃபு என்ற எழுத்தை 19 வளர்த்து காட்டு, யா என்ற எழுத்தை 19 வளர்த்து காட்டு. அதை சொன்னா எல்லாத்தையும் தோட்டம். நான் இதை மாதிரி லட்சக்கணக்கு நான் போட்டு காட்டுவேன். இதை மாதிரி லட்சக்கணக்கு எங்களும் போட்டு காட்ட தெரியும். ஒவ்வொரு எழுத்தையும் போட்டு காட்டுன்னா தில்லுமுள்ளு பண்ணக்கூடாது. இதுல அதுலயும் தில்லுமுள்ளு. அதான் திரும்ப காட்டிட்டோம். ஹாவை மட்டும் எனக்கு திரும்ப எண்ணி காட்டு. இந்த வசனத்தில் இத்தனை தடவை இருக்கு லிஸ்ட் தா. அதை தாவும் சேர்ந்து வருதா இல்லைன்னு உங்களுக்கு காட்டுறேன் நாங்க. அப்புறம் இது என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு வர்றேன். குர்ஆன்ல அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். அதையும் கடைசியா தான் சொல்லுவோம். நான் ஒரு கையில் பேப்பர் வச்சிருந்தேன், சின்னதாக ஒரு பேப்பர் வச்சிருந்தேன். சரி பரவாயில்ல. இப்ப அந்த 2 குர்ஆன் வச்சிருக்காங்க. 2 குர்ஆனில் எது சரின்னு கேட்டோம். 2 ஒண்ணுதாங்கிறாங்கன்னு சிரிச்சா. இல்ல இன்னொரு பேப்பர் இது கையில் இருக்கட்டும். 2 ஒண்ணுதான் சொல்லி சிரிக்கிறா. இது என்ன சிரிப்பு எனக்கு ஒன்றும் புரியல. அது என்னன்னா, இன்சான்ங்கிற வார்த்தையில இதுல அலிஃப் இருக்குதான், இதுல அலிஃப் இல்லையா. இதை நீட்டணுமா? இவ்வளவு நீட்ட விட்டு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோமே. நீட்டணும், நீட்டத்துக்குள்ள வார்த்தைன்னு இருந்தாங்க நேற்று நைட்டு. இது ஸ்பெல்லிங்கை எழுதுவதில் பல்வேறு முறை இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஏதோ அழிக்கல தெரியலையே, ஒண்ணுக்கும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க, ஒண்ணுக்கும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க. அப்படி பெண்டிங்ல வைக்க வேண்டியிருக்குது. இந்த 1 2 3 எம்பிபிஎஸ் டாக்டர் அழிச்சிட்டோமா, யூகேஜி எல்கேஜி டாக்டர். இப்ப இங்கிலீஷ்ல கலர்னு ஒரு வார்த்தை, இங்கிலீஷ்ல கலர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதை ஸ்பெல்லிங் இப்படிதான் போடுவாங்க. அமெரிக்காவிலிருந்து வர, லண்டன்ல இருந்து வரக்கூடிய பத்திரிகை புக்குகள் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனால் இங்கிலாந்து, அமெரிக்காவில இருந்து வர புத்தகத்துல எல்லாம் இப்படி இருக்காது, இப்படிதான் இருக்கும். 2 அர்த்தம் ஒண்ணுதான், ஸ்பெல்லிங்ல வித்தியாசம். இது அமெரிக்கன் ஸ்பெல்லிங், இது இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங். இதுல 2ல எதை ஏத்துக்கிறீங்க? இந்த புத்தகத்தை ஏத்துக்கிறியா, அந்த புத்தகத்தை எடுக்கிறியா? 2 அதுதாங்க, ஸ்பெல்லிங்ல தான் வித்தியாசம். இது தமிழ்ல வேணா சொல்லி காட்டுறேன். நான் ஒரு காலத்துல மலையின்னு இப்படி எழுதுவோம். இப்ப உள்ள புத்தகத்துல மலையின்னு இப்படி எழுதுறோம்.
இது ரெண்டு நேரம் ஏற்றுக்கொள்வாய், ரெண்டும் ஒண்ணுதான். இது புரியாத இருக்காங்க, என்னத்தை போய் சொல்லி கொடுக்க, திரும்ப யூகேஜிக்கு ஓடு அப்படிங்கணும். சரி, இதாவது மாறி வச்சுக்கலாம். மாறாத எழுத்துக்களே இருக்குது. மாறாத எழுத்துக்களையே இப்பவும் கூட நம்ம ரெண்டு விதமா எழுதுவோம். உதாரணமாக ஐயா புடி எழுதலாம், ஐயாண்டு புடி எழுதலாம். இதுல ரெண்டு எது சரி? ரெண்டு எதை ஏற்றுக்கொள்வீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். மீண்டும் நினைவூட்டுகிறோம், 19ங்கிற அற்புதத்தை ஏதோ நாங்க கண்டுபிடிச்சு எங்க இஷ்டத்துக்கு வளைச்சு இஷ்டத்துக்கு காட்டுற மாதிரி அவங்க எங்கள்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அற்புதம் அல்லாஹ் அமைச்சதாக குர்ஆன்ல இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் இருக்குது, அல்லாஹ் விரும்பியபடி தான் இருக்கே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு இல்லை. ஏன்னா எப்பவுமே பாருங்க, அத்தாட்சிகள் நம்பிக்கையாளர்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்படி ஒன்று அல்லாஹ் மனிதர்களால் முடியாது, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இது, இப்படி ஒரு கட்டமைப்பு கொண்ட புத்தகத்தை அமைக்க முடியாது அப்படிங்கிறது நம்பிக்கையாளர்களுக்கு அது புரிஞ்சு அதன் அடிப்படையில் அவங்க இது அல்லாஹ்வின் வேதம் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக அல்லாஹ் இறக்கிய அத்தாட்சி. அதே சமயம் நம்பிக்கை அற்றவர்களுக்கு பத்தாமத்தா இருக்கும். அது என்ன, இது என்ன, அது ஏன் இப்படி வரல, இது ஏன் இப்படி வரல, எங்களை கேட்காதீங்க, நாங்க சொல்லிட்டோம். எது இருக்குதோ அதை மட்டும்தான் நாங்க சொல்றோம், எதையும் நாங்க செய்யல. அல்லாஹ்வின் அத்தாட்சி எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுங்கிறது நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு நாங்க கேட்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 2 விதமாக எழுதப்படுது. ஏன் 19 எழுத்துல எழுதணும்? அது அல்லாஹ் ஏன் அதாவது ஐயாண்டு எழுதுறதும் ஐயாண்டு எழுதுறதும் ஒண்ணுதான். அல்லாஹ் எழுத நம்ம அந்த சராசரங்களின் ஐயா அல்லாஹ் எழுதுனது எப்படி? அதுதான் எங்களுடைய கேள்வி. எப்படி அல்லாஹ் எப்படி எழுதினாரு? நீங்க ஒவ்வொரு விதமா மாத்தி மாத்தி எழுதுறீங்களே, அதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்ப அல்லாஹ் பாதுகாக்கலையா? அத உண்மையிலேயே நாங்க மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறோம். அற்புதம் பல விதங்கள் அமைக்கப்பட்டிருக்குது, ஆனா நம்ம இஷ்டப்படி இல்ல. அல்லாஹ் இன்னமல்ல ஆயாத்து இந்தல்லா, அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் அல்லாஹ்வுக்கு நாட்டப்படி தான் இருக்கும். நிராகரிக்கிறவங்க முகமது வந்து உனக்கு ஒரு தோட்டம் இருக்கணும், உனக்கு ஒரு மாளிகை இருக்கணும், உனக்கு ஒரு அது இருக்கணும் இது இருக்குன்ற மாதிரி தான். இது இப்படி இல்ல, அது இப்படி இல்ல, அது இப்படி இல்லங்கிறாங்க. ஆனா இருக்கிறத கண்டுக்காம இருக்கிறாங்க. எடுத்து சொல்ற விஷயங்களை அதெல்லாம் தற்செயல்ங்கிறாங்க. அந்த சராசரங்களின் அதிபதியான அல்லாஹ்வின் சாம்ராஜ்யத்துல தற்செயல் எதுவும் கிடையாதுங்க. எல்லாம் அவர் ஏற்கனவே அறிஞ்சது. எங்க யார் இருப்பா, எந்த மனநிலையில இருப்பா, என்ன எழுதப்படும். ஏன்னா வேதத்தை இறக்கியது அல்லாஹ். அஞ்சலஹுல்லதி யஅலமு சிர்ர ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி ஆகியவற்றின் ரகசியங்களை அறிந்த அந்த அண்ட சராசரங்களின் அதிபதியால் இறக்கப்பட்டது இது. நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் சொல்றாரு. இந்த நிலையில நீங்க பாதுகாப்பு இல்லாம பல விதமா எழுதி வச்சிருக்கீங்க. கேட்டா 2 விதமா சொல்றீங்க. சரி, பஸ்தன்கிற ஒரு வார்த்தை 7வது அத்தியாயத்தின் 69வது அத்தியாயத்தில் இடம்பெறுது. இன்றைக்கு டாஸ்கன் பிரதியினுடைய காப்பி நம்ம தர்றோம். அதுல பஸ்தன்கிற வார்த்தை பே சீன் கொண்டு எழுதப்பட்டிருக்கு, பஸ்தன்கிற வார்த்தை. ஆனா இன்றைக்கு நம்ம புழங்கி கொண்டிருக்கிற எல்லா குரான்கள்லையும் சாது இருக்கு. அந்த சூரா அலிப் லாம் மீம் சாதுன்னு ஆரம்பிக்குது. அந்த சூறாவில் உள்ள அலிப் லாம் மீம் சாத் ஆகிய அனைத்து 4 எழுத்துக்களையும் கூட்டினா மிகச்சரியாக 19 வகும்படியாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பல தகவல்கள் நாங்களும் சொல்றோம், அவங்களும் இல்லைங்கிறாங்க, நாங்க இருக்குங்கிறோம். பார்வையாளர்களான உங்கள் மேலதான் அதை ரெஃபர் பண்ணி யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ங்கிறத கவனிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அத்தாட்சிகளை வெரிஃபை பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அல்லாஹ்வின் அத்தாட்சியாக இருந்து அதை நம்ம புறக்கணிச்சா என்ன கதி ஆகுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு உண்மையிலேயே அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஏன் 19 எழுத்துல இருக்குது? 20 எழுத்துல இருக்கணும். அதுக்கு யார் அப்படி சொன்னது? முகமது நபி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னி இஸ்கரா பிஸ்மின்னு சொன்னா 2 விதமான பிஸ்மி ஒரே மாதிரி அல்லவா எழுதப்பட்டிருக்கணும்? 2 விதமாக எழுதப்பட்டது ஏன்? அதில் ஒன்று தவறு என்றா அது சரி செய்யப்படாதது ஏன்? இன்று வரை அப்படியே வைத்துக் கொண்டிருப்பது ஏன்? அதுல இந்த 19 கட்டமைப்பு இருப்பது எப்படி? இதுதான் எங்களுடைய விஷயம். நாம அல்லாஹ்வின் இது குறியீடு சொல்றாங்க. இன்றைக்கு அலிப் லாம் மீம் என்றது பொருளற்ற எழுத்துக்கள். அதாவது இது அல்லாத வேற ஒன்றிலும் விளக்கம் இருக்கு என்று சொல்றவங்க அந்த அலிப் லாம் மீமுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா பொருளற்ற எழுத்துக்கள் சொல்றாங்க. பொருளற்ற எழுத்துக்களை